கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்கப் போகிறமாய் இருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இஸ்லாமின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். பக்தருடன் பாடுவேன், பரமசபை முக்தர் குழாம் கூடுவேன், பக்தருடன் பாடுவேன். இகமும் பரமும் ஒன்றே, இவ்வடியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே. இகமும் பரமும் ஒன்றே, இவ்வடியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே. சுகமும் நற்செல்வமும் சூற்றமும் ஊற்றமும், சுகமும் நற்செல்வமும் சூற்றமும் ஊற்றமும், இகலில் அரட்சகன் இன்ப பொற்பாதமே பக்தருடன் பாடுவேன், பரமசபை முக்தர் குழாம் கூடுவேன், பக்தருடன் பாடுவேன். தாயின் தயவுடையாய் தமியனின் சேயன் கண்மூடுகையல், தாயின் தயவுடையாய் தமியனின் சேயல் கண்மூடுகையல், பாயோளி பசும் பொன்னே பக்தர் சிந்தாமணி, பாயோளி பசும் பொன்னே பக்தர் சிந்தாமணி, தூயா திருப்பாத தரிசனம் தந்தருள் பக்தருடன் பாடுவேன், பரமசபை முக்தர் குழாம் கூடுவேன், பக்தருடன் பாடுவேன். அன்பால் அணைக்கும் அருள்நாதன் மார்பேனில், அன்பால் அணைக்கும் அருள்நாத மார்பீனில், இன்பம் நுகர்ந்திழைப்பாரோ கூட நான்
பக்தருடன் பாடுவேன், பரமசபை முக்தர் கூழாம் கூடுவேன், பக்தருடன் பாடுவேன், பக்தருடன் பாடுவேன், பக்தருடன் பாடுவேன், பக்தருடன் பாடுவேன். வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்று உயிரோடு இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, தாயின் தயவுடையான், தாயை போல நேசிக்கிற தெய்வமே, பிழையேது செய்தாலும் தள்ளாது அடியேனை பொறுத்தருளும் என்று ஒரு இந்து சித்தன் பாடினான் அப்பா. எங்கள் வாழ்வில் பிழை மட்டுமே இருக்கிறது. உம்முடைய சமூகத்துக்கு வரும் பொழுது அவைகளை நினைத்து மனஸ்தாப கண்ணீர் வடிக்கிறோம். இந்த கண்ணீருக்கு பரிசாக உம்முடைய இரட்சிப்பை எங்களுக்கு தாரும், உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும், உம்முடைய பிரசன்னத்தை, இன்ப பிரசன்னத்தை எங்கள் மீது பிரகாசிக்க செய்யும். உம்மை தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் எங்களுக்கு சமயமாய் தேவனை பெற்றிருக்கிற வேறு பெரிய ஜாதி எது? ஒரு மனிதனுக்கு 7 முறை அல்ல 70 முறை பாவங்களை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிக் கொடுத்த தெய்வமே, எங்கள் குற்றங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் மன்னித்தரணும். இப்பொழுது இந்த பிளெஸிங் ப்ரேயர் டைம்ல இறங்கி வாரும். பரிசுத்தாவின் ஆளுகை கொடுக்கிறேன். நீசனை மறைத்து நீர் பேசும், உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும். சகல சத்து நிர்மூலமாக்க ஜெபிக்கிறேன். பரிசுத்தாவின் ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். உட்காரலாம். இயேசு நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு இருக்கிறார். எனவே நாமும் உயிரோடே இருக்கிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவருடைய சுத்த கிருபையினால் பிழைக்கிறோம் என்று அவரை ருசித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். பணத்தினால், படிப்பினால், வேலையினால், திறமையினால், அரசியல் செல்வாக்கினால், தங்களுடைய பாதுகாப்பினால் வாழுவதாக ஒரு சிலர் நினைத்துக் கொள்கிறார்கள். நினைத்துக் கொள்ளட்டும். ஆனால் கர்த்தர் நம்மை காக்கிறார். அவருடைய சுவாசம்தான் நம்முடைய நாசிலே ஓடிக்கொண்டிருக்கிறதே. தெய்வம் காக்காத காவல் அது நிலைக்காது. ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் நம்மை காத்து வருகிறார். நம்முடைய வாழ்வில் அவரை தேடும் பொழுது ஒரு நன்மையும் நமக்கு குறைவுபடாது. ஒரு முக்கியமான அறிவிப்பு. ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் கடைசி வாரத்தில் உபவாசித்து 1ஆம் தேதி மதுரையிலே இயேசு அழைக்கிறார். வளாகத்திலே ஐயா புதிய ஜீவிய சபையின் தலைமை போதகர் டட்லி தங்கை அவர்களுடைய ஆராதனையில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லி வருகிறேன். 12 மணிக்கு மேலானதும் கொடுப்பாங்க. இந்த 2024 அதே போல கொடுத்தார்கள். அதாவது டிசம்பர் 31, ஜனவரி 24 காலை நடு நிசி என்று சொல்லலாம். 12:30க்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. உலகத்தை பற்றி சொல்லுவார், ஒவ்வொரு நாடுகளை பற்றி சொல்லுவார், ஒவ்வொருடைய திருச்சபை பற்றி சொல்லுவார், விசுவாசிகளை பற்றி சொல்லுவார். இந்த உலகம் எப்படி இருக்கும், இந்தியா எப்படி இருக்கும், அமெரிக்கா எப்படி இருக்கும்,
இஸ்ரேல் எப்படி இருக்கும், ஆஸ்திரேலியா எப்படி இருக்கும், சபைகள் எப்படி இருக்கும், விசுவாசிகள் எப்படி இருப்பார்கள், இந்த வருடம் எப்படி இருக்கும். அன்றைக்கி சொன்னதான், அதை ரிப்பீட் பண்ணவே மாட்டேன் திருப்பி. அந்த ஒரு நாள் தான். ஆனால் அது நிறைவேறும் பொழுது தான் மிகுந்த சந்தோஷமும், தீமையான காரியங்கள் வரும் பொழுது மிகுந்த துக்கம் நமக்கு உண்டாகும். அதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை வைத்து ஜனங்கள் ஜெபித்து வருகிறார்கள். தீமைகள் வரும்பொழுது ஆண்டவரை காத்தருளும் என்று ஜெபிக்கிறார்கள். நன்மைகள் வரும்பொழுது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். சரி, அமெரிக்க ஐக்கிய நாட்டினுடைய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா எலெக்ஷன் நடந்தது. தேர்தலை பற்றி ஆண்டவர் இந்த 1ஆம் தேதி என்ன சொன்னார்? அதாவது 2024 ஜனவரி மாதம் அதிகாலை 12:30 மணிக்கு என்ன சொன்னார்? அதை பார்த்தேன் பாருங்கள். நானே ஒரு நிமிஷம் அப்படியே ஆடிப்போய் விட்டேன். அதை ஒரு நிமிஷம் வாசிக்கிறேன். அப்புறம் நிறைவேறின காரியத்தை நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவாங்க. நீங்கள் அதை பார்த்து அநேகருக்கு அதை ஷேர் பண்ணி கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறினதுக்காக தேவனை ஸ்தோத்திரியுங்கள். அவ்வளவுதான். இந்த வருடத்தில் 2024 வருடத்தில் அமெரிக்கா எப்படி இருக்கும்? வல்லரசு நாடான இந்த தேசம் தன் நிலையில் தள்ளாடிச்சு. பணவீக்கம் அதிகமாச்சு, வேலையின்மை அதிகமாச்சு, தள்ளாடிச்சு. பல எதிர்ப்புகளும் தேசத்தில் சேதமும் உண்டாகும். 3 பெரும் பாதிப்புகளை சந்திக்கும். 2 நாடுகளுடன் போராட வேண்டி வரும். அது எந்த நாடுன்னு உங்களுக்கு தெரியும். அமெரிக்காவுக்கு எதிர்த்து இப்போ என்ன நாடு 2 பயங்கரமாக நின்று கொண்டு இருக்கிறது. போராட வேண்டி வரும். இந்த தேசத்திற்கு மறைமுக குறி வைக்கப்பட்டுள்ளது என்றாலும் தப்பித்து செல்லும். கையை தட்டுங்களேன். அரசியலில் பெரும் மாற்றம் உண்டாகும். கருத்து கணிப்புக்கெல்லாம் பொய்யாக்கி பெரும் மாற்றம் உண்டானது. அதாவது பைடன் பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக மறுபடியும் நிற்கிறார். கடைசி 1 மாதத்தில் முடியாதுன்னு அவர் தன்னை விலக்கி கொண்டு கமலா ஹாரிஸ் அவர்களை பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக அறிவிக்கிறார். குளப்படிகள் எல்லா கருத்து கணிப்பும் சொல்லிச்சு கமலா ஹாரிஸ் வந்துடுவாங்க. அவங்களுக்கு ரேட்டு ஏறிச்சு, அது ஏறிச்சு. அமெரிக்காவுடைய பிரசித்தி பெற்ற பத்திரிகைகள் கூட அதைத்தான் சொன்னது. ஆனால் கர்த்தர் 2024 என்ன சொன்னார்? வேடனுடைய கண்ணிக்கு சிக்கின குருவி விடுபட்டு போல ஒரு தலைமை விடுபட்டு தப்பித்து எழும்பும். கைகளை தட்டி. வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல விடுபட்டு ஒரு தலைமை தப்பித்து எழும்பும். 2 முறை கொலை முயற்சி டொனால்ட் ட்ரம்ப் மேலே. 2 முறை கோர்ட்டில் நிற்கிறார். அதோடு அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுருவாங்கன்னு பிரச்சனை. அவர் வரவே மாட்டார். 2 தடவை ஷூட் பண்ணுறாங்க. ஆண்டவர் இதை சொன்னார். நான் சொன்னேன், அவர் செத்துக்கித்து போயிடுவாரா, எதாவது பண்ணுவாங்களான்னு. 2024 ஜனவரி மாதம் நினைக்கிறேன். யாரை இந்த பண்ண போகிறாங்கன்னு. வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல ஒரு தலைமை தப்பித்து எழும்பும். டொனால்ட் ட்ரம்ப் தான் வருவார், கமலா ஹாரிஸ் தான் வருவார்லாம் நான் சொல்லலை. நிறைய பேர் சொன்னாங்க. அது ஏதாவது இதில் போது என்னத்தைக்கிட்டே ஏதோ எழுப்ப வந்தாமலா அந்தா அப்படி சொல்லலை. இதை ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் சொன்னார், வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல ஒரு தலைமை தப்பித்து எழும்பும். டொனால்ட் ட்ரம்ப் ஜெயித்தார். சொன்னவுடன் அவர் மைக்கை பிடிச்சு தேங்க்ஸ் கிவிங் சொன்னபோது சொன்னார், என்னை கொலை முயற்சியிலிருந்து கர்த்தர் தப்புவித்தார். God is done. 2வது எதற்காக தப்புவித்தார்? இந்த அமெரிக்காவை நான் வழிநடத்த வேண்டும் என்று தேவ சித்தம். கையை தட்டுங்களே. முதலாவது என் உயிரை காப்பாற்றினவர் இறைவன். 2வது எதற்காக என்னை காப்பாற்றினார்? இந்த அமெரிக்காவை நான் தான் வழிநடத்த வேண்டும் என்று. எவ்வளோ பெரிய ஆணித்தரமான ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள். கேலி பண்ணுற ஒரு கூட்டம், கிரிட்டிசைஸ் பண்ணுற கூட்டம், பேப்பர் வாசிக்க அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். 40 வருஷம் சொல்லிட்டு தான் இருக்கேன். 40 ஆண்டுகள் ஆண்டவர் சொல்வதை சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறேன்.
ட்ரம்ப் வருவார், கமலா ஹாரிஸ் வருவார் அப்படின்னெல்லாம் நிறைய பேர் ட்ரம்ப் வந்துடுவார், நான் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுச்சு. ஸ்பெசிஃபிக் பண்ண ஆண்டவர் சொன்னால் கரெக்டாக தான் சொல்லுவார். சரிக்கு விழுவாய், உயிருக்கு சேதம் வரும், தப்பித்து வருவாய், கண்ணிலிருந்து தெரித்து வருவாய். அடுத்து, வெளிநாட்டிலிருந்து குடியேறினர்களுக்கு பெரிய பிரச்சனை. ஃபஸ்ட்டு கையெழுத்து என்ன போட போகிறாரு? வெளிநாட்டிலிருந்து குடியேறினவர்கள், கள்ளத்தனமாக இல்லீகலாக உள்ள இமிக்ரேஷன் உள்ளே வந்தவங்க, அல்லது இன்றைக்கு ஏமாற்றி கொண்டிருக்கிறவர்கள், வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு குடியுரிமை பிரச்சனை. அதுதான் ஃபஸ்ட் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் 2024 ஜனவரியில் சொன்னார். அடுத்து, இந்த தேசத்தில் பெரிய வெளிச்சம் ஒன்று உதிக்கப் போகிறது. அவர் சொன்னார், எவரி ஹோம், எவரி ஹவுஸ், எவரி பர்சன் இந்த பைபிளை வச்சுக்கோங்க, ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டும். இந்த பைபிள் தான் என்னை உயர்த்தியது, இந்த வேத வசனம் தான் என்னை வழிநடத்தி இருக்கிறது, இந்த வார்த்தை தான் என்னை உயர்த்தி இருக்கிறது. அதே மாதிரி வைஸ் பிரசிடெண்ட்டாக வின்ஸா, என்னது வேன்ஸா, வேன்ஸ், அவர் சொல்ல ஜீசஸ் இஸ் த கிங். கை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த வேத புத்தகம் தான் எல்லா அமெரிக்கன் வீட்டிலையும் இருக்கணும். இது இப்போ அழிஞ்சிட்டு போகுது, இதை மறுபடியும் கொண்டு வாங்க ப்ளீஸ் பண்ணுறாரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி கேம்பெயின் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பைபிளை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு சொல்கிறேன், என் வீட்டில் நிறைய பைபிள் வச்சுருக்கேன், அதுதான் எனக்கு பொக்கிஷமாக இருக்கு. அமெரிக்க தேசத்தில் என்ன உதிக்கும்? வெளிச்சம் உதிக்கும். அடுத்த ஒரு வார்த்தை ஸ்பெசிஃபிக் பண்ணி ஆண்டவர் சொன்னார், குப்பைகளை சுத்தம் செய்வது போல ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். பைடன் சொன்னார் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய கட்சியை பார்த்து, இவங்கெல்லாம் குப்பைகள்னு. அடுத்த நாள் ட்ரம்ப் என்ன செஞ்சார்? குப்பையை சுத்தம் பண்ணுற தொழிலாளிகள் போடுகிற வஸ்திரத்தை கொண்டு போய் அவர் போட்டுக்கிட்டு குப்பை வண்டியில் ஏறி போய் பிரசங்கம் பண்ணார். குப்பைகளை சுத்தம் செய்ய தொழிலாளி வந்தாச்சு, கையை தட்டுங்களேன். ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு வார்த்தை கூட மாறல, குப்பைகளை சுத்தம் பண்ணுகிற குப்பைக்காரையும் அமெரிக்காவில் நடந்துருச்சு. வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல மரணத்திலிருந்து, கொலை முயற்சியிலிருந்து விடுதலை பெற்றார். அரசியலில் மாற்றம் வந்தாச்சு, வெளிச்சம் உதிக்குது. மேலும் தந்திரக்காரர்கள் காணாமல் போவார்கள். வருகின்ற மே மாதம், அதாவது ஜனவரி சொன்னபோது 15ஆம் தேதிக்குள் ஒரு பெரிய சம்பவங்கள் நடக்கும். தேவதூதன் தன் செட்டைகளை, தந்திரக்காரெல்லாம் காணாமல் போயிடுவாங்களாம். என்னென்னமோ தந்திரம் பண்ணி பார்த்தாங்க, காணாமல் போயிடுவாங்க. தேவதூதன் தன் செட்டைகள் இந்த தேசத்தின் மீது விரிப்பதை பார்த்தேன். தேவ பாதுகாப்புக்காக ஜெபிப்போம். இதுதான் அமெரிக்கா பற்றி. தேவதூதன் தன் சட்டைகளை இந்த தேசத்தின் மீது விரிப்பதை பார்த்தேன். அதே மாதிரி இஸ்ரேலை பற்றி சொன்னார். இஸ்ரேலை தேவனுடைய நகரத்தை சுற்றிலும் அம்புகள் எய்யப்படும். தேவனுடைய நகரத்தை சுற்றிலும் அம்புகள் எய்யப்படும். 3 நாடுகள் அந்த இஸ்ரேல் தேசத்துக்குள்ள புதிதாக எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவருடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. சரியாக ஜெபியுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். இந்த நாளில் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம், அது போன வாரத்தில் நாம் தியானித்த வசனத்தினுடைய தொடர்பாக வருகிற வேத வசனம். அது யோவானின் நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 16:33. என்னிடம் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். யாரை பின்பற்றுகிறீர்கள் என்பது முதலாவது நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம். நீ பின்பற்றும் தேவன் ஜெயம் பெற்றவர். உலகம், மாமிசம், பிசாசு, மரணத்தையும் ஜெயித்தவர். கையை தட்டுங்களேன். எல்லாவற்றையும் ஜெயித்த உயிரோடு எழும்பின இறைவன்.
நாம் யார் மூலமாக ஜெயம் எடுக்க போகிறோம்? நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 கொரிந்தியர் 15:57 என்று நினைக்கிறேன், சரிதானே? 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. காரணம், அவர் ஜெயம் பெற்றவர். நிறைய சபைகளை ஸ்தாபித்த ஃபவுண்டர்ஸே ஃபால் டவுன் ஆயிட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க. ஆனால் அந்த சபையும் அவங்கள பின்பற்றாங்க. ஆனால் நமக்கு சபையை துடைக்க வைத்தவர், விசுவாசத்தை துடைக்க வைத்தவர் விழவில்லை, மறிக்கவில்லை, மறித்து உயிரோடு எழும்பினார். கைகளை தட்டுங்கள. ஜெயம் பெற்றவர். அவர் சொன்னார், நான் ஜெயம் பெற்றேன், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன், பிசாசை ஜெயித்தேன், மாமிசத்தை ஜெயித்தேன், மரணத்தையும் ஜெயித்து விட்டேன். உங்களுக்கு அந்த ஜெயம் வரும். உலகத்தில் நமக்கு பெரிய பாடுகள் வரும், துக்கம் வரும், துயரம் வரும், வேதனை வரும், எள்ளி நகையாடுவார்கள், காரி துப்புவார்கள். நன்றி மறந்தவர்கள் மத்தியில் தான் நாம் நிற்கிறோம். பவுலடியான் எழுதுகிறான், தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது, நன்றி அறிவில்லாதவர்களாக இருப்பார்கள், இழிவான ஆதாயத்தை இச்சிப்பார்கள், தாய் தகப்பன்மாரை அடிப்பார்கள், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்ததன் பலனை மறுதலிப்பார்கள். இவர்களை விட்டு நீ விலகு. கைகளை தட்டுங்களேன். நன்றியில்லாதவர்கள். நாம் என்ன செஞ்சாலும் நன்றி இருக்காது. நல்லோரை பகைப்பார்களாம். எப்படியா? என்ன எழுதியிருக்கிறார்? நல்லோரை பகைப்பார்கள். 1 தீமோத்தேயு 3 1 அப்படியே பட்டியல் வரும், நீங்க வீட்டில் போய் வாசிக்கங்க. 1 தீமோத்தேயு 3 மேலும் கடைசி நாட்களில், கடைசி காலங்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. மனுஷர் தற்பிரியராகவும் பணப்பிரியராகவும் வீம்புக்காரராயும் அகந்த உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படிதலாகவும் நன்றி அறிவில்லாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்கள், இந்துவா இருக்கட்டும், இஸ்லாமிய இருக்கட்டும், சிங்கா இருக்கட்டும், அஸ்லாம் அலைக்கும், வாங்க உள்ள வாங்க டீ குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க, உட்காருங்க அப்படிமா. அது சுவாப அன்பு. இந்துவா இருந்தால் நமஸ்காரம், உள்ள வாங்க, காஃபி சாப்பிட்றீங்களா, ஃபில்டர் காப்பி, நரசூஸ் காப்பி சாப்பிடுங்க அப்படிமா. இது மனுஷனுடைய இயல்பு. விருந்தோம்பல், மற்றவர்கள் நேசிப்பது. ஒரு குழந்தை ரோட்டில் விழுந்துருச்சு, அது என்ன ஜாதி குழந்தை, என்ன யார் குழந்தை, நமதுக்கு தூக்கி எந்த மனுஷனால போக பார்த்துருக்கீங்களா? எதோ யார் ரோட்டில் போனாலும் ஓடி போய் என்ன செய்வான்? அந்த குழந்தைய தூக்கி விட்டுருவான். இது நம்முடைய சுவாப அன்பு. ஆனால் கிறிஸ்தவத்தில் இப்போ என்ன, இந்த சுவாப அன்பே இல்லைங்க. வாங்கன்னு கூட ஒரு பாஸ்டர் விஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க, சோத்திரம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆம்பளை நாயும் பார்த்துக்கிட்டா முறைச்சிக்கிட்டு நிற்கும், பார்த்துருக்கீங்களா? அப்படித்தான். பொம்பளை நாயை பார்த்தா முறைக்காது. ஆம்பளை நாயும் பார்த்துக்கிட்ட உடனே கடிச்சு குதறும், ஏன் எல்லைக்குள்ளையா வந்திருக்க அப்படின்னு. அந்த எல்லைக்குள்ளே நீ போயிட்டா தொலைஞ்ச. பச்சிக்கிற ஓநாய்களை போல எழுதியிருக்கா இல்லையா? பச்சிக்கிற ஓநாய்களை போல இருக்கிறார்கள், சுவாப அன்பில்லாதவர்கள். இந்த சுவாப அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்புள்ள எவனோ அவரால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். 1 யோவான் 4 7 8 9 10 அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அப்போ உங்களை உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரே வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் வைக்கிற விசுவாசம். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? பாவத்தை ஜெயிக்க முடியலையா? இச்சையை ஜெயிக்க முடியலையா? இந்த மனுஷங்களை ஜெயிக்க முடியலையா? உன்னையே நீ ஜெயிக்க முடியலையா? அவர் மேல் நம்பிக்கை வைத்துப்பா. எனவே தான் பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன். கைகளை தட்டி, நான் எங்களை நம்பாமல் எங்களை மரித்தோடு இந்த உயிரோடு எழுப்புகிற தேவன் பேரில் எங்கள் விசுவாசத்தை வைத்திருக்கிறோம். கைகளை தட்டி, எங்களை நம்பல.
என் படிப்பை நம்பலை, என்னுடைய திறமையை நம்பலை, என் பலத்தை நம்பலை, என் ஜிம்மை நம்பலை, என்னுடைய பெயிண்டிங்கை நம்பலை, என்னுடைய பணத்தை பேங்கில் போடுற பணத்தெல்லாம் நம்பலை. நான் எங்கள் தேவன் பேரிலே நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். எங்கள் முற்பதாக்கள் எடுத்து நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். கையை தட்டுங்களை. ஒரு அல்லேலூயா. நம்பின அவர்களை நீர் விடுவிச்சீர். இறைவன் இறைவனை, மனுஷன் மனுஷனை. உலகத்தின் பிரச்சனைகளை, ஊழியங்களை, பலவிதமான போராட்டங்கள் மத்தியில் நாம் உறுதியாக இவரை பற்றி கொண்டிருக்க வேண்டும். நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர், அவரை நம்புகிறவன் என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? 1 கொரிந்தியர் 9:10, 2 கொரிந்தியர் 4, 7, 8, 9, 14, 1 கொரிந்தியர் 15:32, 2 தீமோத்தேயு 4:17, 2 தெசலோனிக்கேயர் 1:6 சொல்லுகிறது. 2 தெசலோனிக்கேயர் 1:6 வாசி மகளே. 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாயிருக்கிறது. எத்தனை அற்புதமான வார்த்தை. இந்த வார்த்தை கேட்கும்போது முத்தம் கொடுத்துருவேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வாட்சல என்னையா சொன்னீங்கன்னு 1 கொரிந்தியர் 15:32 பவுல் சொல்றார், நாங்கள் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களோடு போராடினோம், சிங்கத்தோடையும் கரடியோடைய போராட. மனுஷர் வழக்கமாக சொல்லுகிறேன், துஷ்ட மிருகம் போல இருதயம் உள்ள மனுஷனோடு நாங்கள் போராடினோம். எபேசுவிலே மனுஷனோடு, துஷ்ட மிருகங்களோடு நாங்கள் போராடினோம் என்று மனுஷ வழக்கமாக சொல்லுகிறேன். 2 தீமோத்தேயு 4:18 சொல்லு, நான் சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன். சிங்கத்தின் வாயிலிருந்து போனார் அவரு இல்லை. அப்படிப்பட்ட கொடூர சமுதாயத்தில் வாழ்கிறோம். சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சிக்கப்பட்டோம். எங்களுக்கு பரிசு என்ன கிடைக்கும்? பவுலுடைய அவங்களுக்கு சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு, உங்களை உபத்திரவப்படுத்தினவர்களுக்கு உபத்திரவத்தையும், உங்களை கஷ்டப்படுத்தினவர்களுக்கு கஷ்டத்தையும், உங்களை பாடுபடுத்தின இந்த ஜனங்களுக்கு பாடுகளையும், உபத்திரவப்படுகிற உங்களுக்கோ பரிசுத்தவான்களாகிய நாங்கள் எப்படி உபத்திரவத்தை ஜெயித்து பரலோகத்துக்கு போயிருக்கோமோ அதே போல் எங்களோடு சேர்ந்து இளைப்பாறுதல் அந்நாளிலே அவர் பிரதிபலனாய் கொடுப்பார். கைகளை தட்டி கவலைப்படாதிருங்கள், தேவனுடைய மகிமை இறங்கி வருகிறது. உங்கள் உபத்திரவத்தின் நாட்கள் முடிந்து போகும் நேரம் வரும். உங்கள் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நேரம் வரும். ஒரு நாள் ரோட்டில் உட்கார்ந்து வியாபாரம் பார்த்து 5 பைசா 10 பைசா வாங்கிட்டு என்ன செய்ய போகிறனோ, என் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நாதி எத்த போனோம், நடுவில் செத்த படமாக கிடக்கிறனே, என்ன செய்ய போகிறனோ அழுதீர்களே. ஆண்டவரே என்னை எப்படியாவது தூக்கி எடுக்கும். தூக்கி எடுத்தாரா? பிள்ளைங்களை எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, எந்த உறவினர்களால் தள்ளப்பட்டீர்களோ, எந்த ஊரில் நீங்கள் தலைகுனிந்த அனாதையாக தன்னந்தனியாக நடந்து வந்த அதே பட்டணத்தில் ராஜகம்பீரமாக நடக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை அளித்தார். கைகளை தட்டி ஆண்டவர் செய்கிற காரியம் அதுதான். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன். எனவே தான் இன்பம் வரும்போது மட்டும் கர்த்தரை துதிப்பதல்ல. அதாவது சரளம் ஒரு பாட்டில் பாடினாங்க, இன்பமும் துன்பமும் உன்னை சோதிக்கும். என்னப்பா இதை நான் சொல்கிறத கேட்கிறியா? என்ன சோதிக்குமா? துன்பம் தான் சோதனைன்னு நீங்கள் நினச்சிங்க. இங்கே என்ன எழுதியிருக்காங்க அவங்க? இன்பமும் துன்பமும் உன்னை சோதிக்கும். இன்பம் வரும்போது தலைகீழ நடக்காமல், துன்பம் வரும்போது துவண்டு போகாமல் ரெண்டுலேயும் நிமிர்ந்து நில்லு. கைகளை தட்டி ஒரு எக்காலத்திலும், அதுதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், இன்ப காலத்திலும் என் இன்ப துன்ப நேரம் நானும் மை சேருவே, நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை தேடுவேன். பாஸ்டர் பாளையங்கோட்டை ராஜேந்திரன் அவர்கள் எழுதிய அற்புதமான பாட்டு. இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேர்வேன். துன்பம் வரும்போது மட்டும் ஆண்டவரை தேடுவதல்ல, இன்பத்திலும் துன்பத்திலும். உலக கவிஞன் கூட ஒரு பாட்டு எழுதினார், MS விஸ்வநாதன் பாடியிருப்பார். என்னது? இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திடும் மகளே.
எதற்கும் ஒரு காலம் உண்டு நினைத்திடும் மகளே. இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திடும் மகளே, எதற்கும் ஒரு காலம் உண்டு. The God's appointed time. உன் துன்பம் மாறும் நேரம் வரும். அது கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. தினதோறும் அழுவ, தினதோறும் அழுதுருப்பீங்க. என்ன நடக்க போகுதோ, என்ன நடக்க போகுதோ, என்ன நடக்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. கைகளை தட்டி, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. நீங்கள் ஜெயம் பெற்றவர்கள், ஜெயம் பெற போகிறவர்கள், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்கள் வாழ்வின் துன்பத்துக்கு ஒரு முடிவு கட்டும் நாள் வருகிறது. உங்கள் வேதனைக்கு முடிவு கட்டும் நாள் வருகிறது. உங்கள் கண்ணீருக்கு முடிவு கட்டும் நாள் வருகிறது. உங்களுடைய வியாதிக்கு முடிவு கட்டும் நாள் வருகிறது. உங்கள் பயந்ததற்கு முடிவு கட்டும் நாள் வருகிறது. அவர் சொன்னார், நீ பயந்தது நடக்காது. கைகளை தட்டி, தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற நல் முடிவை நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருங்கள். தென்னிந்திய திருச்சபை கீர்த்தனையிலே ஒரு கீர்த்தனையுடைய, என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. அதில் ஒரு வாசகம் வரும். ஒரு பேராவுக்கு என்ன ஒரு ஸ்டான்ஸான இங்கிலீஷ் தானே, தமிழில் சரணமா, சரணமா பல்லவியா, சரணம். அதில் போனது போகட்டும், புவி வசை பேசட்டும், பொல்லான் அம்புகள் எய்திடட்டும், ஆனது ஆகட்டும், அருள் மழை பெய்திடும், அன்பு மிகும் பேர் இன்பம் எனக்கருள், என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. இதை எழுதினவ பாளையங்கோட்டை சாமுவேல் ஐயர். பாளையங்கோட்டை சாமுவேல் ஐயர், ஒரு சிஎஸ்ஐ ரெவரண்ட். எந்த சூழலில் இதை எழுதினார்? அவர் இந்து மார்க்கத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஐயர் பட்டத்தையும் படித்து பிடியெல்லாம் படிச்சுட்டு சர்ச்சில் ரெவரண்ட்டாக வந்துட்டார். அன்னைக்கு கம்யூனிஸ்ட் சர்வீஸ், 2 சர்வீஸ், கணவன் மனைவி அன்பான தம்பதிகள். அவருக்கு ஒரு பையன். முதல் சர்வீஸுக்கு மனைவியை கூப்பிட்டு வந்தார். கம்யூனியன் எடுத்துகிட்டு அந்த அம்மாவை கொண்டு வீட்டில் விட்டுட்டு, நான் செகண்ட் சர்வீஸ் நடத்திட்டு வந்துடுறேம்மா, நீ வீட்டில் இருன்னு சொல்லிட்டு வந்தால் அந்த அம்மா வாசலில் வந்து டாட்டா கட்டுறாங்க. இவர் சர்ச்சுக்கு போயிட்டார், செகண்ட் சர்வீஸ் நடத்தினார், முடித்தார். திருப்பி வர்றாரு, கதவெல்லாம் திறந்து கிடக்குது. இவருக்கு உச்சி மீது வானமே இடிந்து விழுந்த போல் ஒரு ஆச்சரியம், அதிர்ச்சியான சம்பவம். அவருடைய மனைவி, டாட்டா காட்டின மனைவி இந்த ஹாலில் அப்படி பிணமாக கிடக்கிறாங்க. துடித்து விட்டார். இப்போ சபையெல்லாம் வந்தாங்க. சபையில் தான் எப்போவுமே 2 பார்ட்டி இருக்குமே, எல்லா சபையிலும் உண்டு. அது 2 கோஷ்டி, 2 பார்ட்டி, 2 கட்சி. ஏடிஎம்கே டிஎம்கே கூட சேர்ந்துருவாங்க, இவங்களை சேர்க்க முடியாது. கேட்டிங்களா? அப்போ என்ன அக்கிரமம் பண்ணிட்டு வந்து கம்யூனியன் கொடுத்தானோ, பொண்டாட்டியை கத்தரை அடிச்சிட்டார் ஒரு கூட்டம். நல்லா இருக்கும்போது ஓக ஆகான்னு போடுகிற ஜனம், பிரச்சனை வந்தபோது யோபு இப்படித்தான் சொன்னாங்க. அவன்கிட்ட வாங்கி தின்னவங்க எல்லாம் என்ன அக்கிரமம் பண்ணானோ அப்படி உட்கார்ந்துருக்கானு. இப்போ அவரை தூஷிக்கிறார்கள். அவர் இனத்தை சேர்ந்தவர்கள் புறஜாதியை வந்து நம்ம சாமியை விட்டுட்டு போனான், அதனால தான் நம்ம சாமியெல்லாம் சேர்ந்தவனை அடிச்சிருச்சு. பலவிதமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கூட்டம் மட்டும், ஆண்டவரே இந்த எங்கள் போதகருக்கு ஏன் இந்த நிலைமை? சரி, பையன் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கான், 21 வயசு பையன். அவனை போய் கூட்டிகிட்டு வாங்கப்பான்னு செய்தி அனுப்பினார்கள். இந்த அம்மாவை குளிப்பை வச்சு கேபின் பாக்ஸில் சவப்பெட்டியில் வைத்து அடக்கத்துக்காக ரெடியாக்கி வச்சுட்டாங்க. பையன் ஊர்லேருந்து காலேஜ்லேருந்து வர்றான். தாயை பார்த்தான், அம்மா என்றான். அடுத்த நிமிஷம் நெஞ்சை பிடித்தான், தாய் மீதை விழுந்தான், மரித்து போனான். கார்டியாக் அரெஸ்ட். இப்போ இந்த பையனும் குளிக்க வச்சு இன்னொரு பெட்டியில் வச்சாச்சு. ஊரே தீர்மானிச்சு இவன் பெரிய ஆக்கிரமணிக்கு பண்ணியிருக்கான். அதோடு வந்து கம்யூனியன் கர்த்தருடைய பந்தியை கொடுத்தான், கர்த்தரை அடித்தார். ஒரு கூட்டம் எதிர்பார்க்குது, இனிமேல் இயேசுவை பற்றி பேசுவானா? பழைய சொந்தங்கள் இனிமேல் ஆண்டவர்கிட்ட இருக்க மாட்டான், நம்ம மதத்துக்கே திரும்பி வந்துடுவான், இனி ஆண்டவரை பற்றி பேசவே மாட்டான் அப்படின்னு ஆவலாய் காத்திருக்குது. அவர் போனார், தன் அங்கியெல்லாம் எடுத்து போட்டார், ஏபோத்தை எடுத்து போட்டார், எல்லாவற்றையும் சரியாக போட்டு பைபிள் எடுக்கி கொண்டு வந்தார். 2 மகனும் மனைவியுடைய 2 பாடிக்கு இடையில் முழங்கால் போட்டார், கையை குப்பினார். அப்போ தான் இந்த வரியை பாடினார், போனது போகட்டும், புவி வசை பேசட்டும். போனதெல்லாம் போட்டோம், இந்த பூலோகமே எழும்பி மனுஷர்களாம் எனக்கு விரோதமாய் வசை பாடட்டும், ஆனது ஆகட்டும்,
எனக்கு இனிமேல் அருள் மழை பெய்திடும். அன்பு மிகும் பேர் இன்பம் எனக்கருள். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. அப்ப அவர் பாடின பாட்டு தான் இன்றைக்கும் தென்னிந்திய திருச்சபை கீர்த்தனைகளிலே பாடப்பட்டு வருது. 4 வரி பாடலாமா? போனது போகட்டும், புவி வசை பேசட்டும். போனது போகட்டும், புவி வசை பேசட்டும். பொல்லா நம்புகள் எய்திடட்டும். ஆனது ஆகட்டும், அருள்மழை பெய்திடும். அன்பு மிகும் பேர் இன்பம் எனக்கருள். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டோ நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டோ நீ சொல் மனமே. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடிருக்கவே எழுந்திருந்தோ. விண்ணுலகுயர்ந்தோர் உன்னதம் சிறந்தோர் மீத்திரனே சுக பச்சிரமருளும். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் சுடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவமன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் உந்தனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாட்களில் அவர் பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணே அதை காணும். யோபு பக்தன் உபத்திரவத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது சொன்ன ஒரு விசுவாச
வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை. 19 அதிகாரம் 25 யோபு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று, அவர் கடைசி நாட்கள் பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணை பார்க்கும். எத்தனை பேர் அப்படின்னு சொல்கிறீங்க? பாடு வரும்பொழுது, உபத்திரம் வரும்பொழுது, வேதனை வரும்பொழுது ஒரே வார்த்தை சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாட்கள் பூமி மேல் நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண் பார்க்கும். கைகளை தட்டு. அதுதான் யோபு 42:5 சொன்னான், நான் அரபி தேசத்தான் வேறொரு நாட்டிலிருந்து உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், செவியினால் கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஐயா, கைகளை தட்டி, என் கண் உம்மை காண்கிறது. என் அன்பு சகோதரன் டென்சிங்டானில் பிரசங்கித்த போது நான் உம்மை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு அற்புதம் நடக்கும்போது சொல்வீர்கள், இப்பொழுது என் கண் உம்மை காண்கிறது. கைகளை சட்டி, நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். உங்களுக்குள் இளைப்பாறும் நாள் வரும், சந்தோஷப்படும் நாள் வரும், வேதனையை மறந்து சந்தோஷமா வாழும் நாள் வரும். வெளிப்படுத்தின விசேஷம் 14:13 சொல்லுங்க, தங்கள் பிரயாசங்களை விட்டு இளைப்பாறுவார்கள். கைகளை தட்டி, தங்கள் பிரயாசங்களை விட்டு, வேதனைகளை விட்டு, உலகத்தின் பாடுகளை விட்டு இயேசுவின் மார்பில் இளைப்பாறும் நாள் வரும். அதுவரை இந்த உலகத்தில் போராடிதான் வாழணும். இந்த போராட்டத்துக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு வல்ல ஆயுதம் தான் கர்த்தனாகிய இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கிறவர், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் செய்கிறவர், உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறவர். தேவனுடைய கரம் ரட்சிக்கக்கூடாதபடி குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி மந்தமாகவும் இல்லை. அடுத்து, நம்முடைய வாழ்வு இந்த உலகத்தில் இல்லை, அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இந்த வீட்டுக்காக, காருக்காக, ஜெயினுக்காக, மோதிரத்துக்காக, இது இந்த இப்போ நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போனோம். கார்சனுடைய செயினை மாற்றணும் அப்படின்னு அவங்க அம்மா ஆசைப்பட்டு மாற்ற போனான். சரின்னு, சரி நீ போய் மாற்றிட்டு வந்துட்டேன், என்கிட்ட மட்டும் காசு கேட்டுறாதீங்கன்னு சொல்லிவிட்டேன். மாற்றும் போது அவளுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, இவனை மாத்திரமே. அப்போ அபிக்கு அவன் மூத்த மகன், அவளுக்கு அவளை பொறுத்தவள்ள அவன் மூத்த மகன், இவன் இளைய மகன். அவனுக்கும் ஒரு ப்ரைஸ்லெட்டை மாற்றி கொடுக்கலாம், அவனுக்குள்ளே அதை வாங்கிட்டு போய் அப்புறம் அவள்கிட்ட இருந்து ஏதோ ஒன்று சின்னதெல்லாம் போட்டு, இவன் மட்டும் கழுத்தில் செயின் போட்டிருக்கான அங்கிள், அவன் தப்பாக நினைப்பான்ல, கொஞ்ச நாளைக்கு எங்கள் அம்மா இந்த செயின் அவன் கழுத்தில் போட்டுக்கட்டும், அப்போ அவனுக்கு சந்தோஷமாக இருக்கட்டும் அங்கிள். ஆண்டவன் அவன் அப்படி தான். நீங்கள் நினச்சிருப்பீங்க நான் வாங்கி பூட்டி போட்டிருக்கேன்னு. யாரையும் அனுப்புகிறாருங்க. அவன் எந்த காட்டு போய, எங்கேயோ இருந்து வந்தவங்க, அவனுக்கு இறக்கும். தான் பிள்ளைக்கு பண்ணால் இவனு பார்த்தா அவனுக்கு மனசு கஷ்டமாயிடுமே. நானும் சொன்னேன், ஆமாம் மோளை, கார்சனுக்கு போட்டால் அவனுக்கு கொஞ்சம் மனசுக்கு, நம்ம அப்பான்னா செய்ய மாட்டாரா, நம்ம அம்மானா செய்ய மாட்டான்னு நினைப்பானே. நான் சொல்லலை, அவளே வந்து உட்காந்துக்கிட்டு என்னையும் கூட்டிகிட்டு போயிட்டு அவனுக்கு இதே எடுக்கலாம் அங்கிள் அப்படின்னு அவள் தான் செலக்ட் பண்ணான். எனக்கு கண்ணீர் வந்துச்சு. நான் சொன்னேன், டேய் அங்கிள் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, உன் ப்ரைஸ்லெட்டை விற்றுட்டேன்டா அப்படின்னு. பரவாயில்ல, உனக்குள்ளதில் உங்கள் அப்பா என்னை திட்டாருன்னா, அடிச்சிட்டாருன்னா, அது யாரை அவர் ஜோதிக்கான் அப்படின்னா, இல்லைடா நான் விற்றுட்டேன்டா அவனோடதானே. சரின்ட்டு உட்காந்துருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு மினியும் பெண்ணியும் அங்கேருந்து வந்தாங்க. வந்தோடனே இவனுக்கு போட்டு விட்டு, டே இங்கே வா அப்படின்னா, இது என்னது மாற்றியோ அப்படின்னா. குழந்தைங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த உலகத்தில் நான் சொன்னேன், இதை போட்டு காட்டிக்கிட்டுலாம் போட்டுன்னு நினச்சா அதை வாங்கி வச்சிருவேன். 2 பேர்ட்டும் சொல்லியிருக்கேன், இந்த கையை காட்டிக்கிட்டு வாங்க அண்ணே ப்ரைஸ் லார்ட் அப்படி சொல்லக்கூடாது. ப்ரைஸ் லாட்டை காட்டிக்கிட்டு என்ன சொல்லக்கூடாது, ப்ரைஸ் லார்ட் சொல்லக்கூடாது. செயினை காட்டிக்கிட்டு
அப்படி பிரசங்கம் பாட்டு நிற்கக்கூடாது, உடனே வாங்கி மினிட்டை கொடுத்துருவேன். அப்படின்னு சொன்னேன், நான் ப்ளஸ்ஸிங் ப்ரேயருக்கு ப்ளஸ்ஸிங் ஹவுஸுக்கு ரெடியாக வச்சுருங்க. இதெல்லாம் என்னது செய்யுங்க, ப்ளஸ்ஸிங் ஹவுஸுக்கு ரெடியாக வச்சுருங்க. சரி அவன் சொல்லிட்டான், சரி தரேன், இப்போ இன்னும் வேணாம். இவன் சொல்லிட்டான், சரி தாத்தா வச்சுக்கோங்க தாத்தாண்ணா. நம்ம என்ன சொல்கிறோம், இந்த உலகத்துக்குரிய காண்கிற எல்லாமே மாயை. இது மேலே நம்முடைய நம்பிக்கை இல்லை. நம்முடைய வீடும் இங்கே இல்லைங்க. நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? கையை தட்டுங்களேன். வாசிப்போமா? பிலிப்பியர் 3:20. 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏப்பா, நம்ம ஏதாவது ஒரு நாட்டுக்கு போனால் அங்கே நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிசீவ் பண்ணுவாங்க, ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணுவாங்க. நம்ம வெளிநாட்டுக்கு போயிட்டு வரும்போது நீங்கள் எல்லாம் பொக்கையை வச்சுக்கிட்டு எங்கே நிற்பீங்க என்னைய கூப்பிடறதுக்கு? எனக்கு ஒரு நாளைக்கு வேணுங்க பொக்கையெல்லாம் வாங்கிட்டு வரல, நான் என்ன வாங்கிட்டு வரேன்னு பார்க்கத்தான் நின்றுருக்கானுங்க. ஏர்போர்ட்டில் நிற்பானுங்க, எட்டி பார்ப்பாங்க. இந்த அவன் கேமரா எடுக்கிறவெல்லாம் அங்கேருந்து அப்படிம்பா அந்த கண்ணாடி வழியா. உடனே அதே மாதிரி நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கான்? அங்கே இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து வர நம்ம நம்ம அழைச்சிட்டு போவாராம். நம்ம அழையாவளி விருந்தாளியாக போகிறதில்ல, அழைத்து கொண்டு போகிறார் கைகளை சட்டி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ நம்ம வீடு குடியிருப்பெல்லாம் எங்கே இருக்குது? அடுக்குமாடி குடியிருப்பில் தம்பி. இப்போ இருக்க என்ன கோச்சடையா? கோச்சடையில் தம்பி. நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கேருந்து நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு போவார். என் வீட்டு நம்ம வீட்டுக்கு வாங்கடா, ஏன்டா அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிம்பார். இப்பமில்ல, பயப்படாதீங்க. நிறைய பேருக்கு உடனே வயிற்ற கலக்க ஆரம்பிக்குது. இப்போமே கூப்பிட்டுருவாரா? ஐயோ, கொஞ்ச காலம் இருக்க வேண்டாமா? பிள்ளைகளை பெற்றிருக்கேன், வளர்த்து ஆளாக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், படிக்க வைக்கணும். இப்போ தான் வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் ஒரு 10-20 ஏக்கர் வாங்கி பிள்ளைகளுக்கு போட்டு வரேன். அதுவும் நமக்கு சொந்தம் இல்லையே. நம்ம வாழ்க்கையில் நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கான்? பரலோகத்தில் இருக்கிறது. 2 Corinthians 5:1 சொல்லுகிறது, தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத ஒரு வீடு. கைகளை தட்டுங்களேன். யாரால் கட்டப்பட்ட? தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத ஒரு வீடு. 2 Corinthians 4:14 சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினவர் நம்மையும் எழுப்புவார். கைகளை தட்டி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினவர் உங்களை எழுப்புவார். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, கவலையே படாதீர்கள். உங்களுக்கு நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டவர் பேரில் வைக்கிற விசுவாசம் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறது. நீங்கள் எவ்வளவு நாள் அழுதீர்களோ அதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமான பரிசு வரும். எவ்வளவு நாள் கலங்கினீர்களோ, ஆண்டவரே எவ்வளோ நாள் ஜெபிப்பேன், என் பிள்ளைக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமையலையே, என்ன செய்ய போகிறேன்னே தெரியல அண்ணே, நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன் அப்படி நினைக்கிறீங்களா? லேட்டாக வர்றது தி பெஸ்ட்டாக இருக்கும். கைகளை தட்டுங்களேன். நம்ம நினச்ச காரியம் தடையாகுதுன்னா, நம்ம நினச்சது ஆண்டவர் தரலையே அப்படின்னு நினைக்காதீங்க. தீமையை தட்டி விட்டுருக்கிறார், இதை விட பெஸ்ட்டு கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ஒரு டை வாங்கினேன்னா 20 வருஷமாக ஒரு டை இருக்குங்க, அதுக்கு மேட்சாக எந்த சட்டையும் மேட்ச் ஆகாது, எந்த கோட்டும் மேட்ச் ஆகாது. ஒரு டை வாங்கி யாராவது கொடுத்துருப்பாங்க, பரிசு தானே, எனக்கு கிஃப்ட்டு தானே வரும், நானாக காசு போட்டு வாங்குறேன். நான் திருநெல்வேலிக்காரன் வேறு, நானாக காசு போட்டுலாம் எதையும் வாங்குறதில்ல, எனக்கு மட்டும். அப்போ டையெல்லாம் பரிசு கொடுப்பாங்க. போன இடத்துல டையெல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. ஒரு டை வாங்கி வச்சேன்னா அதுக்கு மேட்சானா ஒன்றும் மேட்ச் ஆகாது. ஆனால் 10 வருஷம் கழித்து 15 வருஷம் கழித்து அந்த டைக்கு மேட்சாக ஒரு ஷூட் வரும். கையை தட்டுங்களேன். ஒரு சாதாரண டையை கொடுத்துட்டு அதுக்கு ஷூட்டு கொடுக்க எவ்வளோ நாள் ஆச்சு? 10 வருஷம் ஆச்சு. சாதாரண ஒரு துவக்கத்தை உனக்கு கொடுத்துருக்காரு, அதை நிறைவேற கொஞ்சம் காலம் காத்துரு. கையை தட்டுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் அப்படி தான். இன்றைக்கி கூட இது புதுசாப்பா, இது புதுசா, இந்த ஷூட்டை போடுங்க, இது நான் இதென்ன நீங்கள் இட்டு இல்லையா அங்குலம், இது எந்த இடாத்ததுன்னா இவனும் சொல்லுவான், இது இட மாட்டேங்கிறீங்களே, எனக்கு அந்த கலரை பிடிக்கலப்பா அப்படின்னு. இதுக்கு இட்டு நோக்கு அப்படின்னா, அப்புறம் இந்த ஷர்ட்டை கொஞ்சம் மாற்றி பார்த்தேன், சூப்பர் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த டை கட்டாத டை இதை கட்டி பார்த்தேன், சூப்பர். அல்லேலூயா. அப்போ இந்த டிசம்பர் வரை நான் ஷூட்டில் தான் வருவேன்.
ஏன்னா குளிர் அடிக்குதுல்ல, இந்த ஏசியை வேற போட்டு விட்டுருக்கானுங்க. அப்போ ஷூட்டில் தான் வருவேன். அப்போ இந்த ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் அதனது நேரத்தில் வைத்திருக்கிறார். கவலையே படாதிருங்கள். கர்த்தராகிய இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசம் உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் உங்களுக்கு வெற்றியும் ஜெயத்தையும் தரும். இந்த உலகத்தில் போராட்டத்திலிருந்து பெரிய விடுதலையை தரும். ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போகும் நாள் வரை அவருடைய கையில் அடங்கிருங்கள். வசனம் சொல்லுது, ரோமர் 8:37 வாசிமலை. ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாகவே இருக்கிறோம். ஜெயங்கொள்றவங்க இல்லை, என்ன ஜெயமா? முற்றிலும், ஆல்வேஸ், எனிதிங், டோட்டலி, எல்லாவற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அங்கே நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன், இச்சையை விட முடியல. முயற்சி பண்ணி பார்க்குறேன், சம்பாதிக்க முடியல. முயற்சி பண்ணி பார்க்குறேன், என் பொண்டாட்டியை திருத்த முடியலை. முயற்சி பண்ணி பார்க்குறேன், என் வாழ்க்கையில் பொய் சொல்லாமல் இருக்க முடியலை. தம்பி, நம்ம சிரிக்கிறீங்க லைட்டா? நான் சிரிச்சுக்கிட்டேன் உள்ள. என்னப்பா, அவன் பாடு அவனுக்கு தானப்பா தெரியும். இது ஈரக்கொலைக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்கேன்னே, என்ன செய்யறது? எல்லாரும் கெட்ட பின்பு தான் ஞானி. அதுக்கு முன்னாடி பார்த்தா 10 வருஷம் லவ் பண்ணுவான் ஐயா, பின்னாடியே ஓடுவான். அம்மாவும் அப்பாவும் நைட்லேயே கொலை செய்யணும்லாம் நினைப்பான். கல்யாணம் கட்டின பிறகு 2 மாதம் கழித்து கேட்குறேன், எப்படிடா லைஃப்? வாங்கண்ணே போங்கண்ணே, முடிஞ்சுனே கதை. மற்றவங்க கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா தம்பி அப்படின்னு கேட்டால், செத்தா கூட கல்யாணம் பண்ணிடாதரா, உனக்கும் தான் அந்த அவன் நிற்கிறவன் தான். இங்கே கல்யாணம் பண்ண 1 2 3 4 என்ன எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க. நீ வேறு கையை காட்டாத, வீட்டில் போய் அப்படித்தான் என்ன கேட்டு பாரு ரகசியமாக. அண்ணே உண்மையான ஒரு ஆலோசனை சொல்லுங்கண்ணே. எங்கள் அங்கிள் சாமியார் இருக்கனால சொல்லவே மாட்டேங்கிறான் அந்த ஆள். ஓ சித்தம் கர்த்தர் சித்தம், நீ சொல்லு நான் கட்டி வைக்கிறேங்கிறான். நீங்கள் சொல்லுங்கண்ணே எப்படிண்ணே கல்யாணம்? செத்தாலும் செய்யாத, செத்தாலும் அதாவது செய்யாத அப்படிம்பாங்க. ஏன்னா பட்ட பின்பு தான் தெரியும். நம்ம வாழ்க்கையில் இத்தனை பாடுகள், இத்தனை துன்பங்கள், இத்தனை இருக்கலாம், நாம் எல்லாவற்றிலும் ஒரு ஜெயம் கொள்ளலாமா? அந்த வாழ்க்கையும் வெற்றியாக மாற்றலாம். ஒரு அல்லேலூயா. அதான் நான் பேச வந்தேன். அதனால் மனையை விட்டுருங்க, வெறுத்துருங்க, கல்யாணம் பண்ணாதீங்கன்னு இல்லை, தப்பு அது. அதுலேயும் நீ ஜெயம் பெறுவனாய் மாற முடியும். முற்றிலும் ஜெயங்கொள்ளுகளாய் இருக்கிறோம். கைகளை தட்டி எல்லாவற்றிலும் ஜெயங்கொள்ளணும். நீ சரியாக இருந்தால் வெற்றி பெற்றுருவ. ஆண்டவர் மேல் விசுவாசம் வந்தால் வச்சா வெற்றி பெற்றுருவ. நீ எல்லா சூழலிலும் கர்த்தரை நோக்கி தோத்தரித்தால், துதித்தால், மகிமைப்படுத்தினால் நீ வெற்றி பெறுவாய். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடுவோமா? தேவ கரம் இப்பொழுது உங்கள் மேல் இறங்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். தேவ மகிமையினால் நிரப்ப போகிறார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி! தேவனுடைய ரட்சிக்கக்கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவில்லை. ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்காக இன்னைக்கு ஒரு விசேஷத்தை ஜபத்தை செய்ய போகிறேன். ஆண்டவருடைய மகிமை உங்கள் மேல் இறங்கி வரப்போகிறது. தேங்க்யூ ஜீசஸ் நேம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு
அண்டைவா. நம்பி இயேசு அண்டைவா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டைவா. நம்பி இயேசு அண்டைவா. உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. காணாய் நிலையான சந்தோஷம் பூவில் கர்த்தாவின் அன்பண்டை வா. காணா நிலையான சந்தோஷ பூவில் கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டைவா. நம்பி இயேசு அண்டைவா. மீட்பை பெற்றிடாமல் ஆத்ம நஷ்டமடைந்தார். ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்ம நஷ்டமடைந்தார். லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. லோகம் முழுவதும் ஆதாயமாக்கிலும் லாபம் ஒன்றும் இல்லையே. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டைவா. நம்பி இயேசு அண்டைவா. பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ
ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ பரிகாரி கர்த்தரே சுநாதர் பாவமெல்லாம் சுமந்தார். பாவ பரிகாரி கர்த்தரே சுநாதர் பாவமெல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. Holy Spirit, Holy Spirit, Hallelujah. ஆராதனை ஆராதனை ஆராதனை. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் விற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடுவெள்ளி நட்சத்திரமே, என்றும் உயிரோடு இருக்கிறவரே, உம்மை விசுவாசிக்கிறவனே உலகத்தை ஜெயிப்பான் என்றும், உபத்திரவத்தில் போராட்டத்தில் அவரே நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் என்றும், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, எனவே இந்த உலகத்துக்குரிய கவலைகளை முதுகுக்கு பின்னால் எரிந்து போட்டுவிட்டு அதுவும் இனிவரும் நாட்களையும் தேசத்துக்காக காத்திருப்போம் என்றும் நீ சொல்ல சொன்னீர். சொன்னேன். அதை நம்பி யாரெல்லாம் திருச்சமத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ அத்தனை பேர்களையும் ஆசீர்வதியும். ஆன்லைனில் வந்திருக்கிற பல்வேறு பிரச்சனைகளினால் மூடப்பட்டு வாழ்வு கசந்து இதற்கு மேல் என்ன நடக்கும் என்று எண்ணுகிற என் பிள்ளைகள் ஒவ்வொரு சிரசின் மீதும் தேவனுடைய ஜெயம் இறங்கட்டும், தேவனுடைய வெற்றி இறங்கட்டும், தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். இப்பொழுது இயேசு சுவாமி, இப்பொழுது நீர் உம்முடைய கரத்தை நீட்டி, ஆணி தெரித்த கரத்தை நீட்டி என் பிள்ளைகள் ஒவ்வொரு வீட்டையும் தொடும், ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடும், ஒவ்வொரு சிரசிலும் உம்முடைய ஜெயம், வாழ்விலும் ஜெயம் உண்டாகட்டும். வந்திருக்கிற மக்களை ஆசீர்வதியும். இன்றோடு சாபம் நீங்கட்டும். நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்ற வார்த்தை எங்கள் வாழ்வு நிறைவேறட்டும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரீச்சே சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தரா இயேசுவுக்கே துதி கன மகிமை செலுத்துகிறேன். சகல நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன், பிசாசுகள் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும்பொழுது சமூகம் முன்னும் வந்து காத்து கொள்ளட்டும். ஆன்லைனில், யூடியூப்ல, ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருக்க என் பிள்ளைகளின் சிரசு மீது உம்முடைய ஆசீர்வாதம் தங்கட்டும், ஆசீர்வதியும். கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசு மரவார் ஊழியங்கள் மூலமாக ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை திறவுகோல் ஜெபம் நடைபெறுகிறது. நீங்கள் அதில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா ஏசையா.
ஆறுதல் தந்தனையா ஏசையா நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே.